இந்த நாளின் மெல்லிய சத்தத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் அமைய வேண்டும் என்றால், ஒரு மகிழ்ச்சியாய் ஒரு குடும்பம் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். இங்க லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமையாக அவர் பேசும் பொழுது ஒரு குடும்பத்தை சொல்லுகிறார். ஒரு தகப்பன், 2 குமாரர் இருக்கிறார்கள். அதுல அந்த தகப்பன் சொல்லுகிறார், நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொல்லுகிறதை அந்த பகுதியில நாம் வாசிக்க முடியும். அப்ப ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் அந்த மகிழ்ச்சி எங்கிருந்து கிடைக்கும், எங்கிருந்து வருகிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 12வது வசனம். லூக்கா 15:12. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இங்கு இளைய மகன் தகப்பனிடத்திலே தன்னுடைய பங்கை கேட்டு வாங்குகிறான், ஆஸ்தியை கேட்டு வாங்குகிறான். அதை எடுத்துக்கொண்டு தூர தேசத்திற்கு போய் அவன் தன்னுடைய விருப்பப்படி அவன் ஜீவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஓமையை முழுவதுமா பார்க்கும் பொழுது இது நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த ஆஸ்தியை அவன் எடுத்துக்கொண்டு போனபடியினாலே அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைத்ததா, இல்ல அந்த குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி உண்டாயிட்டா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த ஆஸ்தியினால அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி கிடைக்கவில்லை. இன்னைக்கு அநேக நேரம் நம்முடைய ஜாய், ஒரு ஃபேமிலியுடைய ஜாயை நம்ம மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ்ல வைக்க பார்க்கிறோம். இந்த உலக பொருள்களிலே, உலகம் தருகிற பொருள்களிலே, அதனுடைய பணத்திலே, அந்த பணத்தினாலே வாங்கக்கூடியவைகளிலே மகிழ்ச்சியை நாம் எதிர்பார்த்து வைக்கிறோம். ஆனா அந்த உலகத்தில் இருக்கிற ஆஸ்தியோ பணமோ, பணம் தருகிற பொருட்களோ நம்முடைய குடும்பத்திலே மகிழ்ச்சியை கொண்டு வர முடியாது என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இந்த ஆஸ்தியை இளைய மகன் வாங்கி கொண்டு சென்றான். அந்த ஆஸ்தியை வைத்து அவனால் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க முடியவில்லை. அந்த ஆஸ்தி இருக்கும் வரை மகிழ்ச்சி இருந்தது. அந்த ஆஸ்தி தீர்ந்து போன உடனே குறைவுபட தொடங்கினான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. சரி, இந்த மூத்த மகனை பார்ப்போம் என்றால் அவனிடத்திலே இந்த தகப்பனோடு இருந்து கீழ்ப்படிந்து அவருக்கு உதவி செய்து கொண்டிருந்த மூத்த மகனுக்கு தகப்பனோட எல்லாம் அவனுக்கு இருந்தது. அவன் மகிழ்ச்சியா இருந்தானா என்று சொல்லி பார்த்தால் அவனு மகிழ்ச்சியா இல்லை. அவன் தகப்பனுக்குரிய ஆஸ்தியெல்லாம் அவன் கையில தான் இருந்தது. ஆனால் அவன் சொல்லுகிறான், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட நீங்க கொடுக்கலையே என்று சொல்லி அவன் மனம் வருந்துகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப ஆஸ்தி இருப்பதினாலோ பொருட்கள் இருப்பதினாலோ மகிழ்ச்சி வருவதில்லை என்பது தெளிவாகிறது. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பொருளை சார்ந்தோ பணத்தை சார்ந்தோ நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், அதிலிருந்து மகிழ்ச்சி எடுக்க பார்ப்போம் என்றால் நம்முடைய குடும்பங்கள் மகிழ்ச்சியா இருக்க முடியாது. இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு cannot be a source of our joy. நம்முடைய குடும்பத்தின் மகிழ்ச்சியின் ஒரு பிறப்பிடமாக இந்த உலக பொருட்கள் இருக்க முடியாது, இந்த ஆஸ்தி இருக்க முடியாது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய மகிழ்ச்சியினுடைய ஒரு துவக்கம் இப்படிப்பட்ட உலக பொருளிலே இருக்க முடியாது. இன்னொரு காரியத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. இங்க ஒரு பஞ்சம் உண்டாகிறத பார்க்கிறோம். அந்த இளைய மகன் கைகள்ல இருந்த ஆஸ்தி எல்லாம் அழிந்து போய்விட்டது, தீர்த்து விட்டான். அந்த மூத்த மகன் சொல்லும் போது சொல்லுகிறான், அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி எல்லாத்தையும் அழித்து விட்டான், வேசி இடத்துல அழித்து போட்டான் என்று சொல்லி சொல்லுகிறான். இப்ப எல்லாம் அழிந்து போன பிறகு இவன் தன்னுடைய ஆசையை, தன்னுடைய பசியை தீர்த்து கொள்ள முற்படுகிறான். ஆனால் அவனால தீர்த்து கொள்ள முடியவில்லை. அவனுக்கு அவனுடைய பசியை ஆற்றக்கூட அவனால் முடியல. அந்த பஞ்சம் வந்த பொழுது அவன் பார்க்கிறான். அந்த 15வது வசனத்துல பார்ப்போம் என்றால், தேசத்து குடிகளின் ஒரு இடத்துல போய் ஒட்டி கொண்டான். ஆனா அப்படி ஒட்டி கொண்டாலும் அவனுக்கு மகிழ்ச்சி கிடைக்கவில்லை, அவனுடைய பசி ஆறவில்லை. இன்னைக்கு இந்த நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், நான் என்னுடைய விருப்பப்படி செய்யும் பொழுதுதான் எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். நான் ஆசைப்பட்டது நடந்துருச்சுன்னா, நான் விரும்பினது நடந்து விட்டால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், அதுதான் என்னுடைய சோர்ஸ் ஆஃப் ஜாய் என்று வைத்திருக்கிறோம். இளைய மகன் ஆசைப்பட்டது போல அவனுக்கு ஆஸ்தி கிடைத்தது. அவன் ஆசைப்பட்டது போல தகப்பனை விட்டு தூரமாய் போனான். விரும்பினபடி எல்லாம் அவன் செய்தான். அவன் விருப்பம் போலதான் வாழ்ந்தான். ஆனா மகிழ்ச்சி கிடைக்கலையே. அவன் போய் அந்த தேசத்துல ஒரு இடத்துல போய் ஒட்டி கொண்டு பார்க்கிறான், மகிழ்ச்சி கிடைக்கல. பன்றிகள் தவிடு இருந்தா கூட பரவாயில்ல என்று சொல்லி பார்க்கிறான், மகிழ்ச்சி கிடைக்கல. நாம் விரும்பினதிலே, நான் ஆசைப்பட்டது நடந்தால்தான் என்னுடைய மகிழ்ச்சி என்று சொல்லி நாம் இருப்போம் என்றால் குடும்பங்களிலே மகிழ்ச்சி கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. அவர் சோர்ஸ் ஆஃப் ஜாய், குடும்பங்களிலே மகிழ்ச்சி வேண்டும் என்றால் அது நம்முடைய பரம தகப்பனிடத்திலே திரும்பி வரும்பொழுதுதான் கிடைக்கும்.
என்னுடைய விருப்பம் போல் வாழ்வதனாலே நடப்பதெல்லாம் எனக்கு நித்திய மகிழ்ச்சியை தர முடியாது. இந்த உலகிலே எனக்கு கிடைக்கிற ஆஸ்திகளும் பொருட்களும் எனக்கு மகிழ்ச்சியை தர முடியாது. ஆனால் என் தகப்பனிடத்துல நான் திரும்பி வரும்போது, என் தகப்பன் வீட்டில எல்லாருக்கும் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது என்பதை நான் சிந்தித்து பார்க்கும் பொழுதுதான் மகிழ்ச்சி கிடைக்கிறது. My father's place is the source of joy. தேவனுடைய பிரசன்னத்திலே, என்னுடைய கடவுளுடைய பிரசன்னத்திலே, கடவுள் இருக்கிற இடத்துல அவரோடு இருப்பதுதான் நம்முடைய மகிழ்ச்சியின் பிறப்பிடமாய் இருக்க முடியும். அந்த மகிழ்ச்சி தான் மாறாததாய், அழியாததாய், யாராலும் நம்மிடத்திலிருந்து பறிக்க முடியாததாய் இருக்கும். Where is the source of joy in my family? நம்முடைய குடும்பத்திலே மகிழ்ச்சியினுடைய பிறப்பிடம் எதுவாக பார்த்து கொண்டிருக்கிறோம்? பொருட்களின் அடிப்படையில மகிழ்ச்சி வைத்துக் கொண்டிருக்கிறோமா? நான் நினைச்சதெல்லாம் செய்யறதுதான் மகிழ்ச்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? இல்லை, நம்முடைய குடும்பம் நம்முடைய ஆண்டவரோடு சேர்ந்து இருக்கும் பொழுதுதான், நம்முடைய குடும்பம் தேவனோடு, தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுதுதான் ஒரு நித்திய மகிழ்ச்சி, மாறாத மகிழ்ச்சி, பறிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். வாட் இஸ் our source of joy? நம்முடைய மகிழ்ச்சியின் பிறப்பிடம் எது? நம்முடைய குடும்பத்தின் மகிழ்ச்சியின் பிறப்பிடம் எதுவாக இருக்கிறது? ஜெபிப்போமா. நேசிக்கிற பரலோக பிதாவே, அநேக நேரங்களிலே ஆஸ்திகளிலே மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறோம், எங்களுடைய விருப்பங்களிலே மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறோம். உம்மிலே மகிழ்ச்சியை தேட எங்களுக்கு உதவி செய்யும். தகப்பனோடு இருக்கும் பொழுதுதான், தகப்பனிடத்துல வந்து சேரும் பொழுதுதான் மகிழ்ச்சி என்பதை உணர்ந்து கொள்கிறோம் சுவாமி. எங்களுடைய குடும்பங்கள் உம்மோடு சேர்ந்து நம்முடைய பிரசன்னத்துல இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மிடத்துல இருந்து மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.